கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபு 42ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அதற்கு முன்பாக நம்ம வாசிக்கும் பொழுது எவ்வளவோ வேத வசனங்கள் இருக்கிறது. நான் அதிலிருந்து ஒரு சின்னதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது, எப்பொழுது? யோபுடைய நண்பர்கள் பலி செலுத்துறதுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் கடாக்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். நீ போய் யோபிடத்தில் இதெல்லாம் கொடுத்து பலி செலுத்து, நான் யோபுடைய முகத்தை பார்த்து உங்களை ஆசீர்வாதிப்பேன், நீங்க செய்த தப்பிதங்களால் நான் உங்களுக்கு மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது, அப்ப அந்த நேரத்தில் யோபு பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் யோபுவை நோக்கி பார்க்கிறார். அந்த யோபு எவ்வளவு வார்த்தைகளை பேசியிருக்கிறார் தெரியுமா? மனம் நொந்து பேசின வார்த்தைகள் இதில் இருக்கும், வேதனையோடு பேசின வார்த்தைகள் இருக்கும், சபித்த வார்த்தைகள் இருக்கும். அப்பா, இந்த உலகத்துல நான் பிறக்காம இருந்திருந்தா கூட நலமா இருந்திருக்குமேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்கும். யோபு புஸ்தகம் அநேக பேர் வாசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வாசிச்சாலும் அவங்களுக்கு சில பேருக்கு இதுல புரியவே புரியாது. ஆனா உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பிரியமா வாழ்கிற மனுஷர்கள் பார்த்தா யோபு புஸ்தகத்தை அதிகமாய் வாசிப்பார்கள். ஏன்னு சொன்னா தேவனோடு கூட அவர்களுக்கு உள்ள உறவு அதில் உறுதிப்படுத்தும். என் பிரியமான தேவச்சனமே, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே என் தேவனை காணும் என்று சொல்லி வைராகியமாக சொல்ல முடியும். அதே போல பார்க்கும் பொழுது என்னை கொன்று போட்டாலும் நான் தேவன் பேரிலே பற்றுதலாய் இருப்பேன் என்று சொல்வார். அழகான 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 வார்த்தைகள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை பண்ணியிருப்பார். தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் சில இடங்களை பார்க்கும்போது மனம் நொந்து போய் பேசியிருப்பார். அதை நாம் சில நேரம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். யோபு 10ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிப்போம். நான் துன்மார்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. நான் துன்மார்கன் இல்லை, நான் ஒரு பாவி இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே அப்படின்னு அழகா சொல்லுவார் யோபு. யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தை? நான் துன்மார்கன் அல்ல, நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவன் இல்லை. தேவனோடு ஐக்கியமா அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உண்மைகளையும் பரிசுத்தையும் கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளால தான் இதை சொல்ல முடியும். என் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா போதும், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து எவ்வளவு கேள்விகளை கேட்கிறோம். அதை வாசிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும். யோபு எடுத்து என்னை அநேக முறை தேவன் யோபு வாசிக்க வைத்திருப்பார். எனக்கு அது புரியவே புரியாது. வாசிப்பேன் அநேக முறை வாசித்த பின்புதான் நான் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், நம்மை உடைக்கவும் நம்மை கட்டவும் நம்மை பிடுங்கவும் நம்மை நாட்டவும் அவருக்கு வல்லமை இருக்குது, அதே சமயத்தில் உரிமை இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, நம்ம என்ன வேணாலும் அவர் என்ன வேணாலும் செய்யலாம், அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா இந்த பாத்திரம் அவருடையது, அவரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம அதை புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் நமக்கு முன்பாக இருக்கிறது எல்லாமே இலகுவாய்விடும். நமக்கு பெருசாவே எதுவுமே தெரியாது. போராட்டம், பிரச்சனைகள், கவலைகள் நம்மளை நெருக்கும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். சோர்ந்து விடும்போது தேவனை நோக்கி பார்த்து நாம் கேள்வி கேட்க துணிந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த துணிவு மாத்திரம் நம்ம இடத்துல வராமல் அந்த நேரத்தில் நம்ம வாயை நாவை அடக்கி இருந்தோம் என்று சொன்னால் தேவனிடத்துல பல ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். நான் துன்மார்கன் அல்ல என்பது உமக்கு தெரியுமே அப்படின்னு யோபு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். உம்முடைய கரந்தானப்பா என்ன உருவாக்குச்சு, எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கிடுது நீங்க தானப்பா அப்படின்னு சொல்லி யோபு இந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்பவும் தூளாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தலும். ஒரு மனுஷனை உருவாக்குறார், அந்த களிமண்ணை போல நம்மளை அழகா கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு படைக்கிறார். அப்படியே படைச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த என்ன பண்ற, அந்த களிமண்ணை தூள் போடுற, நம்மளை தூளாக்குறாருங்களாம். எவ்வளோ அந்த தூளாக்கும் பொழுது நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்மளால பொறுமையா இருக்க
முடியவில்லை. அப்பதான் நம்ம ஆவியானுடைய உதவியை தேடணும். இந்த இடத்துல அழகாய் தேவன் இந்த இடத்துல யோபு சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அச்சாணி போல இருக்கும், நம்முடைய இருதயத்துல பதிர்ந்துச்சுன்னு சொன்னா. தொடர்ந்து வாசிப்போம். களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்பவும் தூளாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தலும். அவரால் எல்லாமே முடியும். பிரியமான தேவச்சனமே, நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை வாசிப்போம். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாயிராதபடிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்கிறார். மண்ணுயிரை காப்பவரே, அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாற்றுகிறவர். ஏன்னா இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாற்றுகிறவர் தேவன் தான். அவர்தான் இயேசு, அவர்தான் கர்த்தர், அவர்தான் பிதாவானவர் என்று யோபுவுக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனா இருந்தாலும் அவருடைய முறையிடுதல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வேதனையா இருக்கு. ஏன்னா அவரால் தாங்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அவர் உண்மையும் உத்தமமும் நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் நல்ல மனுஷனாய் வாழ்ந்த அவர் சடுதியில் அவருக்கு வந்த ஆபத்தை பார்க்கும் பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாயினால் பிதற்றினேன். ஆண்டவர் வா, என்னிடத்துல வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அரை கட்டி கொண்டு என்னிடத்துல வந்து நில் என்று சொல்லி ஆண்டவர் யோபு அழைக்கும் போது சொல்வார், நான் ஏதோ வாயினால் பேசி அலப்பினேன், என்னை மன்னியும் என்று சொல்வார். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு மண்ணுயிரை காப்பாற்றுகிறவர் கர்த்தர் தான் என்று யோபுவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் நீங்க சொல்லுகிறார், மண்ணுயிரை காப்பாற்றுகிறவரே அப்படின்னு சொல்லி அழகாய் ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கும். அந்த இடத்துல சொல்லுவார் பாருங்க, இந்த தனிமையா இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்தனே, அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு நான் தாய் தகப்பனை போல இருந்தனே, விதவைகளுடைய கண்கள் பூத்து போக அளவுக்கு நான் நடந்து கொள்ள, அவங்க என்ன கேட்டாங்களோ நான் அதை உடனே கொடுத்தனே, அப்படி என்னிடத்துல வருகிற எளியவர்களையும் தினநற்று போனவர்களுக்கும் நான் உதவி செய்தேன் என்று சொல்லி அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அழகாய் எடுத்து எடுத்து தேவ சமூகத்தில் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் இதில் வாசிக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். யோபு 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? அந்த இடத்துல கேட்கிறார் பாருங்க. இந்த இடத்துல யோபு எல்லாத்தையுமே எழுதிட்டாரு. ஆரம்பத்திலிருந்து முடிவில் தான் பிறந்ததிலிருந்து வளர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்ததிலிருந்து மற்றவர்களுக்கு செய்த உதவியிலிருந்து எல்லாமே யோபு புஸ்தகத்தில் அழகா எழுத அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாவற்றையும் சொல்லுவார். நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நொந்து போயிருந்தா இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தேவனை நோக்கி பார்த்து துதித்து செபித்து அவரோடு கூட அண்டி வாழ்ந்தார். அவர் சொல்றார், என்னிடத்துல பாவம் இருக்கிறதா? நான் துன்மார்கனா? நான் துன்மார்கன் இல்லை என்பது உமக்கு தெரியுமே, நான் உமக்கு பிரியமான வழியில தானே வாழ்ந்தேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஒவ்வொன்றையும் அந்தரங்கத்துல மறைக்கப்பட்ட விஷயங்களை கூட அவர் எடுத்து இதுல பேசியிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசி பேசி தேவனோடு கூட தன்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் அந்த இடத்துல சொல்லுகிறார், நம்ம இடித்து போடவும் கட்டவும் நம்மளை நொறுக்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதை நாம் இதை படிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். யோபு ஒரு உத்தமன், நீதிமான், சன்மார்கன் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து. சில காலம் நம்மளை சோதிப்பார், ஆண்டவர் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார், தூக்கி எடுப்பார். பாடுகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய சமூகத்துக்கு ஓடி போய்விட வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் நமக்கு அங்கிருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏதோ ஒரு புதிய பலன் நமக்கு கிடைத்தது போல இருக்கும். நாம் ஜெபிக்காமல் துதிக்காமல் தேவனை தேடாமல் வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தால், அலப்பிக்கொண்டே இருந்தால் இன்னும் பேசிக்கொண்டிருப்போம். இப்படித்தான் பேச வைத்தார்கள் அவர்கள் நண்பர்கள். அவர் எல்லாவற்றையும் இழந்தது கூட அவருக்கு பெருசாய் தெரியவில்லை. தன் மனைவி தூஷித்தது கூட அவருக்கு பெருசாய் தெரியவில்லை. ஒரே நாள் தன் சொந்த பிள்ளைகள் எழுந்ததை கூட அவர் பெருசாய் தெரியவில்லை. ஆனா அந்த கூட இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்கள், அவர்கள் விடாம அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன பெரிய நீதிமானா? நீ என்ன உண்மையானவனா? மிஸ்டரிடத்துல பிறந்தவர்கள், மாம்சத்துல பிறந்தவர்கள் எல்லாரும்
ஏதாவது ஒரு பாவத்தை செய்வார்கள் என்று சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் அவர் வாயினால் அதிகமாய் வார்த்தை பேச வேண்டியதாய் போய்விடுகிறது. என் பிரியமான தேவச்சனமே, தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவருக்கு மறைபொருள் ஒன்று கூட இல்லை. நம்ம இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், நான் கூட இப்படித்தான்ப்பா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், ஆனா எனக்கு இத்தனை பாடுகள், இத்தனை உபோதரங்கள் கண்டிப்பா இருக்கும். பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இருக்கும். இதை தாங்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அதே சமயத்துல தேவன் நம்மை ஆசீர்வாதித்து சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை தலையை உயர்த்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அந்தந்த இடத்துல சில இடங்கள்லாம் யோபு விசுவாச அறிக்கை செய்திருப்பார். ரொம்ப விசுவாசமா, என்னை நீங்க கொன்று போட்டாலும் நான் தேவன் பேலே பற்றுதலாய் இருப்பேன், அவர் என்னை இடிக்கவும் கட்டவும் அவராலே ஆகும் என்று சொல்லுவார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ருசித்து இருக்கிறார். சில நேரத்தில் அவர் சோர்ந்து போய் அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிடுகிறார். நம் கூட இன்றைக்கு அப்படித்தானே, நாம் சோர்ந்து போய் எவ்வளோ நம்மளால பேச முடியுமோ எல்லாவற்றையும் பேசி விடுகிறோம் அல்லவா? ஆனாலும் அன்று சொல்லுகிறார், யோபிடத்துல தான் அந்த நண்பர்களை அனுப்புறார். யாரு யோபுவை பத்தி புறம் கூறினார்களோ அவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் அனுப்புறார், நீ போவும் யோபு இடத்துல போய் இந்த காளைகளை கொண்டு போய் யோபுவை பலி செலுத்த சொல்லு, நான் அப்பொழுது யோபுடைய முகத்தை பார்த்து உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அப்ப ஆண்டவர் யோபுடைய முகத்தை பார்த்து அவருடைய நண்பர்களை ஆசீர்வாதிக்கிறார். அதற்கு கீழே அப்படியே நம்ம வாசிப்போம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாருடைய சிறையிருப்பை? இங்கே யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன்னுடைய சொந்த நண்பர்களுக்காக செபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார், பலி செலுத்துகிறார். இதை பார்க்கும் பொழுது உடனே தேவன் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு எப்படி நன்மை செய்தாரோ அதே போல யோபுவுக்கும் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றுகிறது நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி எல்லாவற்றையும் இழந்து யோபு எவ்வளோ ஆசீர்வாதமா, ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன் சொல்லலாம், ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லலாம், அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? அதுக்கு மேல என்ன வார்த்தை இருக்கு? அவன் பணக்காரப்பா, அவன் பெரிய பெரிய பணக்காரப்பா, அவன் பெரிய ஐஸ்வர்யம், அதுக்கு மேல சீமான், அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது யோபு அதையெல்லாம் வாழ்ந்து முடித்தவர் அந்த மனுஷன், அதெல்லாம் வாழ்ந்து தரைக்கு கீழே வந்துடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவரை ஆசீர்வாதிக்கிறார். எப்படி ஆசீர்வாதிக்கிறார் பாருங்க. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து யோபு இடத்துல உட்கார்ந்து தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மத்திஸ்தர் இருந்தா நலமா இருக்குமே, என் பிரச்சனை எல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்புவேனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யோபு அழகாய் சொல்லி இருப்பார். அது போலத்தான் நம்ம இன்னைக்கு தேடுவோம், யாராவது இருந்தா கொஞ்சம் நமக்காக ஜெபிச்சா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா யாரும் இல்லாம நம்ம தனிமையா ஜெபிக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பிரியமான தேவச்சனமே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் நமக்கு கூட சேர்ந்து ஜெபிக்க உட்கார்ந்தா நம்ம இருக்கிறதே இல்லாதோ நம்ம போயிடும் போலகுது நம்ம விட்டு. அதனால ஜெபிக்கிறவங்க, நல்ல ஜபத்துல இருக்கிறவங்க நம்மளோட கூட இருக்கட்டும், இல்லாதவங்க நமக்கு வேண்டாம். இல்லை நம் தனிமையாக கூட தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. யோபுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். எல்லாவற்றையும் யோபு இழந்தார், ஆனா இழந்தது அத்தனையும் ரெட்டிப்பாய் கொடுக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல, ரெட்டிப்பாய் தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் மித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. இந்த இடத்துல அவருடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாரும் யோபு கிட்ட பேசிட்டு தன்னால என்றதை கொடுக்குறாங்க. இந்தப்பா நீ வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னா மாத்திரம்தான் ஒரு மனுஷன் கொண்டு ஒரு பொருளை நமக்கு கொடுக்கவே முடியும். அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீ எடுத்துட்டு போய் என் மகனுக்கு கொடு என்று சொல்லி அங்க கட்டளை இட்டா மாத்திரம்தான் இங்க கொண்டு அவங்க கொடுக்கவே முடியும். உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், தெரிந்த அயலார்கள், தெரிந்த ஜனங்கள், உறவினர்கள் யாராய் இருந்தாலும் என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு ஒரு பொருள் வருது என்று சொன்னால் அது தேவன் முதலாவது அதை பார்த்து சரி செய்துதான் நம்ம இடத்துல அனுப்புவாரே. இல்லாத எந்த பொருளும் நமக்கு வந்துவிடவே விடாது. நாமும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் எனக்கு எந்த பொருளும் வேணாப்பா, உம்மால் அனுமதிக்கப்பட்ட பொருள், உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற பொருள் மட்டும்தான்ப்பா என்கிட்ட வரணும். உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்துல வர வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும்.
வேண்டும். இப்படித்தான் வாழ்ந்திருந்த மனுஷன் யோபு. அதனால அவருக்கு தேவன் மூலியமா அநேக ஃப்ரெண்ட்ஸுங்களை ஏற்படுத்தி கொடுக்கிற சொந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்து அவர்களால் முடிந்த தங்க காசுகளையும் தங்க ஆபரணங்களையும் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யோபு திரும்பவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் வீட்டை கட்டுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வாதித்தார். யோபு முன்னையே அவன் வாழ்க்கையில சீமானாய் வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். பெரிய பணக்காரா, பெரிய ஐஸ்வர்யவானா, ஒரு என்ன சொல்றது, பெரியவனா வாழ்ந்திருந்தாரு. அதை பார்க்கிலும் இன்னும் தேவன் அவனை உயர்த்தி வைத்தாரா, இன்னும் ஆசீர்வாதித்து வைத்தாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வாதித்து வைத்திருக்கிறார். அவன் 2 ஆடு வச்சிருந்தான்னு சொன்னா 4 ஆடா கொடுத்திருக்கார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ரெட்டிப்பா ரெட்டிப்பா. எத்தனை ஏர் வச்சிருந்தானோ அது கூட இன்னும் அதிகமாய். இப்படி ஒவ்வொன்றையும் தேவன் யோபுக்கு பார்த்து பார்த்து அழகாய் கொடுத்தார். எத்தனை பிள்ளைகள் இருந்தார்களோ அத்தனை பிள்ளைகளும் தேவன் யோபுவுக்கு திரும்பவும் கொடுத்தார். 4 தலைமுறை யோபுவை ஆண்டவர் வாழ வைத்தார். ஹல்லேலூயா. நாம் பொறுமையோடு இருப்போம், பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருப்போம், பொறுமையோடு தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்வோம். என் பிரியமான தேவ சனமே, சோர்ந்து போகாதீங்க. பலவீனத்திலையும் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தரே என்னுடைய பலன் என்று சொல்லுவோம். யோபு சொன்னது போல நம்ம ஒரு வேலை சபிச்சு கொண்டு இருப்போம். அப்பா, இந்த நாளை நான் பிறக்காம இருந்தா நலமா இருந்திருக்குமே, நான் வாழாம இருந்தா நலமா இருந்திருக்குமே என்று சொல்லி வேண்டாம். சொன்னும் சில காலத்துல நம்ம பேசினோம், அதற்கெல்லாம் தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டுவிட்டு, தேவன் என்னை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில நான் வாழ மாட்டேன், ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ செய்ய போகிறார், அவர் என்னோடு கூட பேசினா நலமா இருக்கும், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவேன் என்று சொல்லி நாம் தேவனை அனுதினமும் தேடுவதும் ஜெபிப்பதும் அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய உறவை அவருடைய கூட மேன்மைப்படுத்திக் கொள்ளும். அப்பா, நீங்க எங்களுக்கு போதும்பா, நீங்க எங்க கூட இருங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி அவரோடு கூட நம்ம அண்டி வாழ்வோம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படி கர்த்தர் யோபுவை ஆசீர்வாதித்தார், அதே போல நம்மையும் ஆசீர்வாதிப்பார். இந்த நாள்ல நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், அக்கிரமங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். யோபுவை போல நாங்கள் அப்பா உத்தமரோ சொல்ல முடியாது ஆண்டவரே, நீதிமானோ பரிசுத்தவானோ என்று எங்களால சொல்ல முடியாது ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, உமது பார்வையில தகப்பனே, நாங்கள் ஒரு பாவிகளா இருந்தாலும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அப்பா எங்களை ஆசீர்வாதிக்கும்படி இந்த கால வேளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை ஆசீர்வாதித்து தகுதியான பாத்திரமாய் எங்களை பயன்படுத்துவீராக. அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த வியாதி என்ற சிறையிருப்பிலிருந்து, வறுமை என்ற சிறையிருப்பிலிருந்து, அப்பா கடன் பிரச்சனை என்ற சிறையிருப்பிலிருந்து விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவளை விலக்கி போட்டு ஆசீர்வாதித்து உம்முடைய நாம மகிமைப்படும்படி அவளை எடுத்து பயன்படுத்துவீர்கள். தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் சந்திப்பீராக. கேட்கிறதே அவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரை. யோபுவுக்கு கொடுத்து ஆசீர்வாதித்தது போல தகப்பனே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.